அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜெகதீஸ்வரன் அந்த அண்ணாவோட பிறந்த நாளுங்க. அவங்களோட சார்பாக தான் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே சிக்கன் எல்லாம் சாப்பாடு கொடுத்தோம். அவங்க இப்போ இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவங்க அம்மா பிறந்த நாளுக்கு தன்னோட பையனோட பிறந்த நாளுக்கு நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ஆனால் இறைவன் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சங்கடம் தான். ஏன்னா 26வது பிறந்த நாள் இன்றைக்கி. அவளோட பிறந்த நாளில் நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல. என்ன காரணம்னு தெரியல. நம்ம அவங்ககிட்ட அதை கேட்டு அவங்க மனசை சங்கடப்படுத்த வேணான்னு அதை நம்ம எதுவுமே சொல்லலை, கேட்கவும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கினேன். அவங்களோட சார்பாக நம்ம இன்றைக்கி நல்லபடியாக சாப்பாடு கொடுத்தோம். ஜெகதீஸ்வரன் அண்ணனுக்கு நன்றி. இறைவன்கிட்ட இழப்பாரிட்டுருக்காரு அப்படிங்கிறது சொல்லிக்க வருத்தம்தான். ஏன்னா இந்த வயசு இறைவன்கிட்ட போகிற வயசு கிடையாது. அப்படி இருந்தும் இறைவன் ஏன் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்கங்கிறது தெரியல. மனசு இந்த ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து நேற்று அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசினதுலேருந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே. ஏன்னா நல்லா இருக்காங்க. நல்ல முறையில் இறைவன் காப்பாற்றிருக்கலாம். இறைவனுக்கு கண் இல்லைங்கிறது உண்மைதாங்க. இந்த மாதிரி வாழ்கிறவங்களை எல்லாத்தையுமே அவர் எதுக்காக கூப்பிட்டுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஜெகதீஸ்வரன் ப்ரோ சார்பாக தான் நம்ம அவங்க அம்மா நமக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு கொடுத்தோம், நல்ல முறையில் கொடுத்தோம். அவங்கள நினைவு இந்த நேரத்தில் கூறுறது சந்தோஷப்படுறோம். நன்றி.